கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்தினை இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் திராவிட மாடல் அரசின் சாதனை மகுடத்திலே ஜொலிக்கிற வைரக்கல்லாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் சமூக மேம்பாட்டையும் காப்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இதிலே கோடிக்கணக்கான மகளிர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள 1,14,00,000 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கிற்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 30,838 கோடி ரூபாயை விடுவித்துள்ளார். இன்றைய தினம் கூடுதலாக 17 லட்சம் மகளிர் இந்த திட்டத்திலே பயனடைகிறார்கள். 1,31,00,000 மகளிருக்கு திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதந்தோறும் வழங்குகிற திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். மற்ற மாநில அரசுகள் எல்லாம் இந்த திட்டத்தினை அறிவித்து எப்படியாவது நிறுத்துவதற்கு காரணங்கள் தேடி சாக்கு போக்கு சொல்லி அதையெல்லாம் நிறுத்துகிற இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை இந்த திட்டத்தினை விரிவாக்கம் செய்து இந்திய துணைக்கண்டத்திலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இதை விரிவுபடுத்தி இன்றைக்கு மகளிருக்கு பெரும் தொடர்ச்சியாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த மகளிர் உரிமை தொகையினால் மகளிர் 70% கடன் வாங்குகிற நிகழ்வுகள் குறைந்திருக்கிற நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம்.